அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்காரு. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல ராசிநாதன் குரு வக்ர நிலையில் ரிஷபராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் எந்த கிரகமும் கிடையாது. 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் விருச்சக ராசியில் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் வக்ரம் ஆவார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, உங்களுக்கு சாதகமா பாதகமா எல்லாமே நம்ம பார்த்துடலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அதாவது குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்காங்க. பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. அதனால குருவும் சுக்கிரனும் மறைமுகமாக பலம் பெறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். தனுசு ராசி நேயர்கள் பாருங்க, போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஐப்பசி மாதம் கம்பேர் பண்ணும்போது பாருங்க, இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. வருமானத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணப்பற்றாக்குறை இருந்தவங்களுக்கெல்லாம் பணப்பற்றாக்குறை விலகி வருமானம் கைகூறும், பணம் வரும். அதுக்கு உண்டான மாதம் இந்த மாதம். ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்காங்க. நல்ல வேலை கிடைச்சிருங்க உங்களுக்கு. நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை. ஆரம்பத்தில் இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் சின்ன சின்ன தடங்கள் இருந்தால் கூட தடங்களுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். நல்லா இருக்கு இந்த மாதம். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு யோகம். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் அதிபதி அவருங்கிறதுனால பணப்பற்றாக்குறை இருந்தவங்களுக்கு பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்படி சமாளிப்பீங்க? ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 2ஆம் அதிபதி நல்லா இருக்காங்க. குரு மறைஞ்சிருந்தா கூட மறைமுகமாக உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். பணமே இல்லைங்க சார், வருமானமே இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தடங்களாக போகுது, தொட்டதெல்லாம் தடங்களாக தான் போகுது, எது தொட்டாலும் தோல்வியாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவீங்க எல்லா தனுசு ராசி நேயர்களும். நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிறைய யோகங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போதான்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கு, நல்ல ஒரு அமைப்புங்க. இளைய சகோதரன் சகோதரியோட சப்போர்ட் இதெல்லாம் கிடைச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்க நல்லது நடக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க நல்லா இருக்கும். இங்கே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட், தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால போன மாதம் அதே தான் மாதம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 4ல் ராகு இருந்துட்டாலே அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் பாருங்க, அவங்க அம்மாவோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, தலைவலி, ஒத்த தலைவலி, காய்ச்சல், கை கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை 4ல் இருக்கிற ராகுனால கொடுக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். இப்போ ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 இந்த மாதம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிடும். 10ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. குரு பார்வையில் இருக்கிறதுனால தொழில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு சேஞ்சு கிடைக்கும் இந்த மாதம். தொழில் மாற்றலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் தொழிலை மாற்ற போகிறீங்க. ஒரு சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற அந்த அந்த நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிடலாம். தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. சூரியனும் குரு நேரடி பார்வை, அதை நேருக்கு நேராக பார்க்கறதுனால சிவராஜ் யோகம் சொல்லுவாங்க. அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு பாருங்க, அரசாங்க வேலையும் இந்த மாதம் கிடைச்சிடும். 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறாரு. தந்தையோட ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனை இந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக. தனுசு ராசிக்காரங்க பாருங்க, அவங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்திலும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதம் இருக்கும். கவனமா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மற்றபடி சுக்கிரன் எல்லாம் நல்ல ஒரு இடத்துல தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கு வரனால உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான். குரு பார்க்கறதுனால அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இப்போ சுக்கிரன் 2ல் இருக்கிறதும் குரு பார்வை இருக்கிறதும் வருமானத்தை அதிகரிக்குதுன்னு காமிக்குது. எப்படியாவது கடனுடன் வாங்கி வச்சு எப்படி சமாளிச்சிருவீங்க. சரிங்களா? போராட்டம் இருக்காது. சின்ன சின்ன தடங்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த தடங்கள் நீடிச்சு நிரந்தரமா இருக்காது. சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை மீறி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்கும். சரிங்களா? கஷ்டம் இருக்கும், சின்ன சின்ன கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை மீறி கண்டிப்பாக நல்லதும் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம். என்ன நல்லது நடக்கும்? வேலை கிடைச்சிடும்.
தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் சிலதெல்லாம் நடக்கும். தொழிலை மாற்றுவீங்க ஒரு சில பேர் வெளியூர் போய் வேலை பார்க்கறது, இல்லை ஊரே மாற்றுறது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுமாரி பார்த்தீங்கன்னா வேலை மாற்றலாமான்னு கேட்குறீங்க சார், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக முயற்சி பண்ணலாம். இடமாற்றம் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. சரிங்களா? 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சனால வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் தாய் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் வராது. வேலை தொழிலெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் அந்த மாதம் வராது. வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். ஐப்பசி கம்பேர் பண்ணும்போது போன மாதத்தை விட இந்த கார்த்திகை மாதம் ஒரு ஒரு ஒளி பொருந்திய மாதம் சொல்லிடலாம். பொதுவாகவே கார்த்திகைனாலே ஒரு பிரகாசமா இருக்கும். தீபம், அதாவது தீப ஒளினாலே கார்த்திகை மாதம் தான். அதே மாதிரி தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் சில சந்தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஒளி பொருந்திய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். நல்லா இருக்க போறீங்க. எல்லா தனுசு ராசி நேயர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லபடியாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு இந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, கடனில் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் சமாளிப்பீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நல்லா இருக்க போறீங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பலன், பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சரிங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள்லாம் தெரியும். அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பனையில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பனையான்னு சொல்ல முடியும். அதாவது நல்ல கருமால பிறந்திருக்காங்களா, கெட்ட கருப்பால பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குறோம். ராசி பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம், சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. ராசிங்கிறது உடல். அப்போ இந்த உடலுக்குள்ள இருக்க அந்த உயிர் வந்து இந்த பிறவியில என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? என்ன தொழில் பண்ணுவாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க, என்ன பிஸ்னஸ், அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க, எதில் அதிகமாக வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா, திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ அமையும், வெளிநாட்டிலே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களா, அதே மாதிரி வந்து பாருங்க வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்டல் எப்போ கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எப்போ விலகும், பணம் எப்போ வரும், முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும், கடன் எப்போ அடைபடும், எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்க ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சார், ஒரு சில பேர் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க சார். நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, ஆனால் கெட்டது நடக்குது. ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதாக சொன்னீங்க, நான் இந்த மாதம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொல்லிடலாம். தசாபுத்தி ரொம்ப முக்கியம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஒருத்தருக்கு தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா கூட பாவகிரகத்தோட சம்பந்தம் இல்லாமல் சுபகிரகத்தோட சேர்க்கை இருந்துச்சுன்னா ஓரளவு சமாளிக்க முடியும். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகரோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா, நல்ல கர்மாவை அனுபவிக்கிறீங்களா கெட்ட கர்மாவை அனுபவிக்கிறீங்களா, ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம். கோச்சார பலன் வந்து ஒரு 15% 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80% 85%. இது ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்தெந்த நேரத்தில் நல்லது நடக்கும், கெட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எல்லாமே டைம் தாங்க. நேர காலம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும், முன்னேற முடியாது. திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது. என்ன காரணம்? கர்மா தான்.
அவங்க வாங்கிட்டு வந்து வரம் அது நேர காலம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அது ஜாதகத்தை பார்த்தா தான் நேரங்காலத்தை பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக, எப்போ நல்ல நேரம் வரும், கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.